வெல்கம் டு EMR Physics. I am Raju, 12th Physics. Board exam past papersல கேட்கப்பட்டிருக்க நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் 2024 மார்ச் பேப்பரில் உள்ள ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 26 3 மார்க்கில் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, a copper wire of cross sectional area 0.5 mm square carries a current of 0.2 ampere. If the free electron density of copper wire is 8.4 into 10 to the power 28 meter to the power minus 3, then compute the drift velocity of the free electron அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 2.3. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொடுத்துருக்காங்க, கரண்ட்டினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டினுடைய ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கலாம். கிவன் cross sectional area is given. So area of cross section A is equal to 0.5 millimeter square. This can be written as 0.5. இங்கே millimeter square இருக்கிறதுனால அதை meter square convert பண்ணோம். 1 millimeter is equal to 10 to the power minus 3 meter. Therefore this is 10 to the power minus 3 millimeter squareங்கிறதுனால 10 to the power minus 3 ஸ்கொயர் பண்ணிக்கணும். Now you will have the area of cross section in meter square. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் I is equal to 0.2 ampere. Next, free electron density of copper wire is 8.4 into 10 to the power 28 meter to the power minus 3 கொடுத்துருக்காங்க. ஸோ electron density N is equal to 8.4 into 10 to the power 28 meter to the power minus 3. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, drift velocity கேட்டிருக்காங்க. அதாவது V suffix T, VD கேட்டிருக்காங்க. ஸோ drift velocity VD is equal to I divided by NEA. அதாவது கரண்ட்னுடைய ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணும்போது I is equal to NEA VDன்னு வரும். Therefore drift velocity தான் நமக்கு வேணும். அதனால் drift velocity VD is equal to I divided by NEAன்னு எடுத்துக்கிறோம். Since I is equal to NEA VD. இங்கே கரண்ட்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, Nனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, Aனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get I is 0.2 and N is the electron density. It is 8.4 into 10 to the power 28. E is the charge of the electron. Charge of the electron is 1.6 into 10 to the power minus 19 coulomb. Into A is the area of cross section. Area of cross section is 0.5 into 10 to the power minus 3 square. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் சைடில் இருக்குது, பார்த்துக்கோங்க. We will get this is equal to 0.029 into 10 to the power minus 3 meter per second. Velocity unit வந்து meter per second. So after the calculation we will get 0.29 into 10 to the power minus 3 meter per second வரும். So this is the drift velocity. இதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், drift velocity ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் 2024 மார்ச் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.